வீட்டிலேயே எப்படி ஃப்ரெஷ்ஷாக நறுமணமான கீ வந்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 மாதமாக வந்து சேர்த்த பாலாடை வந்து எனக்கு இவ்வளோ அளவு வந்திருக்கு. பாலாடை வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது தான். நான் 1 லிட்டர் தான் பால் வாங்குவேன். 1 லிட்டர் பாலை வந்து தினைக்கும் நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் தள்ளிட்டோம்னா நல்லா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கிறப்ப நல்லா கட்டியாக பாலாடை வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அதை அப்பப்போ எடுத்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க. நீங்கள் வந்து நெய் காய்ச்ச போகிறீங்கன்னா அதுக்கு மொதல் நாளே வந்து ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து அது ஒரு அந்த மாதிரி ஒரு ஈஸியான கன்சிஸ்டன்சி இருக்கும். இல்லாட்டி ரொம்ப ஐஸாக இருக்கும், நம்மளால் மிக்சியில் வந்து போட்டு பீட் பண்ண முடியாது. அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் நல்ல ஒரு கூலிங் வாட்டரை போட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இந்த மாதிரி வெண்ணெய் கிடச்சிடும். முதல்ல உங்களுக்கு கூழ் மாதிரி கிடைக்கும், அது நீங்கள் பயப்பட வேணாம். திருப்பி பீட் பண்ண உங்களுக்கு சூப்பராக வெண்ணெய் கிடச்சிடும். வெண்ணெய் கிடச்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க. மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நுரையா வரும். நுரையா வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே சிம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் அப்படியே மாறிடும். உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சு, கருவேப்பிலையும் போடலாம். கருவேப்பிலை போட்டு அப்படியே எடுத்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அப்படியே சூப்பரான ஸ்மெல் வந்து அப்படியே இந்த வீடு ஃபுல்லாக அப்படி இருக்கும். சூப்பர் அரோமாவாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஹோம்மேட் கீ 1/2 லிட்டர் கீ வந்து எனக்கு கிடச்சிருக்கு.